अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। சோபாதிகத்துவ நிராகா அத்வைத்தில விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவர் அப்படின்னு ஒரு அனுமானத்தை முதல்ல நம்ம சொன்னோம். இதுல விமதம்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். அதுக்கு லட்சணங்கள்லாம் சொல்லி எப்படி பிரபஞ்சம்ங்கிற அர்த்தம் மட்டும் வரும், வியாபாரிக பிரபஞ்சம் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு முதல்ல சொல்லணும். பிறகு விமதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தமா எடுத்த பிரபஞ்சம்னு அர்த்தம். அதற்கு மித்யா அப்படின்னு சொன்னோம். மித்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது விஸ்தாரமா 5 விதமான பேருக்கு சரஸ்வதி லட்சணத்துவம், பிரதிபன்னோபாதவ தைகாரிகன தைத பிரதியோகித்துவம், ஞான விவர்த்தித்துவம், சாத்தியந்தாபாவ ஏவ பிரதீயமானத்துவம், சத்விவர்த்தித்துவம். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் நீங்க சமயத்திருக்காங்க போல. ஆகையால் மித்யாங்கிற பதத்துக்கு இப்படி 5 அர்த்தங்கள் அப்படின்னு சொல்றது. விமதமாச்சு மித்யா இருக்கு. அப்புறம் திருஷ்யத்வாது ஒரு சாதனம். அது திருஷ்யத்வாது வச்சுங்கோ, இல்ல ஜடத்வாதுன்னு வச்சுங்கோ, பரிச்சின்னத்வாதுன்னு வச்சுங்கோ. 3ல எதையாவது அந்த 3லயும் சம்பாவிதமான பட்சங்கள்னா சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அனுமானத்தினுடைய தேவை இல்லாமலேயே அயம்படகா ஏதத்தன்சுனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி அம்பித்வா இதராம் சிவது அப்படின்னு சித்துராச்சாரியர் சொன்ன அனுமானத்தினாலையும் வித்தியாசத்தை சாதிக்கலாம்னு சொன்னோம். இதுல விமதம் மித்யா திருஷ்யத்வா ஆன பிறகு உங்க சுத்தி ரூபியவத்தன்னு ஒன்று சொல்லி நிற்கிறது. அந்த சுத்தி ரூபியவத்தன்னு என்ன அர்த்தம்? அது திருஷ்டாந்தம். அந்த சுத்தி ரூபியத்தை பத்தி அனிர்வச்சனீய கிரந்தத்துல விஸ்தாரமாக சொல்லப்போம். இப்ப இந்த அனுமானம் முழுக்க ஆயிடுச்சு சொல்லியாச்சு. இப்ப இந்த அனுமானத்துல டோட்டலா சில தோஷங்கள் வரலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மேல இருக்கிறது. இந்த நித்யான்னு சொன்ன 5 விதமா பிரிக்கல. அந்த நித்யாத்துவம் பொய்யாக இருக்கும் தன்மை, அதுவும் சத்தியமா பொய்யா அப்படிங்கிறது இன்னைக்கு எழுதாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த 2 பிரகரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன மிதம் மித்யா திருஷ்யத்வா சித்திரூபியவது எனக்கூடியதான அனுமானத்தை முழுமையாக நாம் சோதனம் பண்ணின மாதிரி பரிசோதனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்துவமனை என்ன ஏதுங்கிறது சாட்சியம் நடத்திருக்காரு. இது எப்படி நடக்கக்கூடியதான முழுமையான உலகம். இப்பொழுது இந்த அனுமானம் முழுக்க இந்த அனுமானத்துல உபாதி இருக்குன்னு சொல்றான் நியாயம். உபாதின்னா என்னது அப்படின்னு நீங்க ஒரு சாதனத்தை கொண்டு சாத்தியத்தை சாதிச்சிருக்க. பர்வதோ வன்யமான் தூமாத் மகானதவது அப்படின்னு ஒரு சாதாரண அனுமானம். இதுல தூமம் எனக்கூடியதான ஒரு கேதுனால வன்னிமான் வன்னிமத்துவம் வன்னி இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்கு. புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்கு. இது சாதாரண அனுமானம். சில சமயத்துல நான் வேற ஒன்றும் நினைச்சிருந்து இது இருக்கும் நினைச்சது சாதிச்சிடும். அதுல விசாரம் வந்துச்சு. அது போல இருக்கிற இடத்துக்கு தான் நாம் சோபாதிகத்துவம் தோஷம். அனுமானத்துல ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷங்கள்ல உபாதிங்கிற ஒரு தோஷமும் உண்டு. அந்த உபாதிங்கிற தோஷம் இருந்தா இந்த அனுமானமானது தன்னுடைய காரியத்தை செய்ய. அனுமானம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, அது ஒரு ஹேத்துனால ஒரு சாத்தியத்தை ஸ்திரப்படுத்தும். இந்த ஹேத்து இருப்பதனால் இந்த சாத்தியமானது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுதான். இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த ஹேத்து இருந்த போதிலும் இந்த சாத்தியத்தை சாதிக்காம போகலாம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஒரு காரணங்கள்ல உபாதின்னு ஒரு காரணம்.
உபாதியானது எந்த அனுமானத்துல சொல்கிறோமோ அந்த அனுமானமானது தோஷத்தோட கூடியிருக்கு. அந்த அனுமானமானது பிரகிருத காரியத்தை செய்யாது அப்படின்றதுதான் அந்த நையாயிகளுடைய அபிப்பிராயம். இந்த அனுமானமானது எங்க கிட்ட போறதோ அந்த காரியத்தை பண்ணாமல் இருக்கோ அதுக்கு சோபாதிக்கம்னு பேர். உபாதியுடன் கூடியிருக்கு. இப்படி இருக்கும் காலத்தில் வேத அத்வைதி சொன்னதான ஒரு அனுமானம் விமதம் நித்யா திருஷ்யத்வா விசுத்திரூபியவது அப்படிங்கிற இந்த அனுமானத்திலையும் உபாதிகள் இருக்கு. உபாதிகள் இருப்பதனால் இந்த அனுமானமானது தன்னுடைய சாத்தியமான நித்தியத்துவத்தை சாதிக்காது அப்படிங்கிறான். உபாதிகள் இருக்கு அப்படிங்கிறான். உபாதின்னா சில தோஷங்கள். இந்த உபாதிங்கிற தோஷம் என்ன இருக்கு அப்படின்னா 5 உபாதியை சொல்றோம். என்ன சொல்றான்? 5 உபாதியை சொல்றோம். இந்த 5 உபாதிகள்லயும் சுபாதக அயமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவங்கிறது ஒண்ணு. சுபாத்திய அபாதகம் பிரதி சுபாத்திய அபாத்திய பாதக சுபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்தியத்வேன விஷயத்துவம் அப்படின்னு 2வது உபாதி. 3வது உபாதி அவித்யா தோஷம் இல்லை. தோஷவ தேசஜன்ய ஞான விஷயத்துவம் அதிஷ்டான சம்பத்தாக தோஷவ தேசஜன்ய ஞான விஷயத்துவம் அப்படிங்கிறது 3வது உபாதி. இப்படி ஸ்ருதி தாத்பரிய அபிஷயத்துவம் பிராதிபாசிகத்துவம் அப்படின்னு 5 உபாதிகளை சொல்றாங்க. இந்த 5 உபாதிகள்ல எந்த ஒரு உபாதி இருந்தாலே அனுமானம் கெட்டபடி. அது உபாதி ஒண்ணு இருந்தா போறோம், 5 வேணும்னு இல்லை. ஆனா என்ன சொல்றா, உங்க உபாதி வந்து அனுமானத்துல 5 உபாதி இருக்குது அப்படிங்கிறான். இப்ப இந்த 5 உபாதிகளை இல்லை என்று சொல்ற 5 உபாதிகளை இல்லைன்னா அனுமானம் சுத்தமா இருக்கு. அனுமானம் சுத்தமா இருக்குன்னா நித்தியாசத்தை சாதிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். நீங்க சொன்னதான ஒரு அனுமானம் இருக்கு. இந்த அனுமானத்துல உபாதிகள் இருக்கு. உபாதி இருப்பதனால் இந்த அனுமானமானது தன்னுடைய சாத்தியத்தை சாதிக்காது. இது பூர்வபட்சியினுடைய கருத்து. சித்தாந்தி என்ன சொல்ற, ஐயா உபாதிகள் இருக்குமையானால் நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா உபாதிகள் காணப்படுகின்றன ஒழிய உபாதிகள் இல்லை. அது உபாதி ஆகாது. ஏன்னா உபாதிக்கு வேண்டிய லட்சணமே இல்லை. அது உபாதியா தான் இருந்தா தானே அப்புறம் அனுமானத்தை கிடைக்கலாம். அது உபாதியே ஆகாது அப்படிங்கிறது இவருடைய ஏன் உபாதி ஆகாதுங்கிறது இப்ப நம்ம பார்க்கணும். அதான் சொல்றேன், நம் திருஷ்யத்வாதி ஹேதவா சோபாதிகா 328வது பக்கம். திருஷ்யத்வாதி ஹேதுக்களானது சோபாதிகா உபாதியுடன் கூடி இருக்கின்றன. உபாதியுடன் கூடியிருப்பதனால் அது தன் செயலை செய்யாது, வித்தியாசத்தை ஸ்தாபிக்காது. எப்படி? ததாபி ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம் ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்யத்வேன விஷயத்துவம் வா விபக்ஷாத் வியாவிருத்தம் சமவியாப்தியம் அதேவ வதிரேக வியாப்திமத் உபாதி. அது வரைக்கும் பூர்வபட்ச கருத்தம். 2 உபாதிகளை முதல்ல சொல்லியிருக்கார். அப்படின்னு நியாயப்படுத்துக்காரத்தன உபாதிகள்ல 2 உபாதிகளை எடுத்துட்டு இருக்கார். இதுல உபாதின்னு என்னது, எப்படி உபாதி வந்திருக்கு, உபாதினால என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் விசாரிக்கும். ஒரு அனுமானத்துல ஒரு உபாதின்னு ஒண்ணு சொல்லிவிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த என்ன பண்றதுன்னா அந்த உபாதியானது இந்த வியாப்தியை கெடுக்கிறது. முதல்ல என்ன பண்றது, எதிர்கார உண்ணாயனத்வாரா எதிர்காரத்தை காட்டுவதனால் இந்த வியாப்தியை கெடுக்கிறதுங்கிறது உபாதிக்கு ஒரு பிரயோஜனம். இல்லைன்னா என்னன்னா இந்த உபாதி அபாவத்தினால மித்யா இந்த சாத்திய அபாவத்தை சாதிச்சு கொடுக்கிறது. இது உபாதின்னு நான் சொன்னேன். அது என்ன பண்றது, நீங்க ஒரு சாத்தியத்தை சாதிக்கிறீங்களோ சாத்திய அபாவத்தையும் சாதிக்கிறது. நீங்க சாத்தியத்தை பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிறதையானால் இந்த உபாதி அபாவமானது மித்யாத்வ அபாவத்தை சாதிக்கிறது. அப்ப என்ன ஆகும், தற்பிரதிபட்சம் இருக்கும். நீங்க இருக்குன்னு சொல்ல இல்லைங்க. அப்ப எதை நம்ப முடியும், உன்னை நம்ப முடியும். என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அனுமதிங்கிற ஒரு ஞானம் வரணும். அனுமானத்துக்கு பிரயோஜனம் என்ன,
அனுமதிங்கிற ஞானம் வரணும். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு ஞானம் வரும். புகையிற காரணத்தினால் மலையில நெருப்பு இருக்கிற நிச்சயம் தான் நமக்கு தேவை. நிச்சயம் இருந்தா தானே ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். மலையில ஞானம் இருந்தா பரவாயில்ல, நெருப்பு இருந்தா பரவாயில்ல. குடிச்ச பக்கத்துல நெருப்பு இருக்குன்னு அட்லீஸ்ட் ஃபயர் இன்ஜினுக்காக போன் பண்ணுவிடா இல்லையா? இப்ப அரசத்துல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றது? சத்பிரதிபட்சமானது சம்சயத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த சத்பிரதிபட்சத்தை உண்டு பண்றது என்ன? இந்த உபாதி. உபாதியான தன்னுடைய அபாவத்தினால் சாத்திய அபாவத்தையும் காட்டி கொடுக்கிறது. நீங்களும் சாத்தியத்தை காட்டி கொடுக்கிறேன், சாத்தியத்தை சொல்றேன். சாத்தியமும் சாத்தியாபாவமும் ரெண்டும் வந்திருப்பதனால் நமக்கு எந்த ஞானமும் வராம போயிடும். பிரகிருதமான எந்த ஞானம் வரணுமோ அந்த ஞானத்தை வராம தடுக்கிறது. இது ஜெனரலா உபாதிக்கு லட்சணம். உபாதியினுடைய பிரயோஜனம். உபாதிக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, விபிச்சார உன்னாயகத்வாரா வியாப்தி விகடகத்துவம். விபிச்சாரத்தை காட்டுவதன் வாயிலாக வியாப்தியை அழிப்பது. இது உபாதிக்கு ஒரு பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம் உபாத்திய பாவா. உபாதியினுடைய அபாவத்தினால் சாத்திய அபாவ பரிதர்சனத்வாரா சாத்திய அபாவத்தை காட்டுவதனால் சத்பிரதிபட்ச உன்னாயகத்துவம். இப்படி ரெண்டு ஜெனரலா சொல்லியிருக்கேன் நகையாயிட்டேன். இப்ப உபாதின்னு சொன்ன உபாதி இருக்கட்டும் சார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப உபாதி என்ன? உபாதி தானே இருக்கட்டுமே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்? உபாதியானது ஒரு தோஷம். இந்த தோஷமானது என்ன பண்ணிச்சு? நமக்கு விபச்சாரத்தை காட்டி கொடுத்தது. விபச்சாரத்தை காட்டி கொடுத்தா வியாப்தி போயிடுது. வியாப்தி போயிடுச்சுன்னா அனுமதி போயிடுது. அனுமானம் கெட்டுதாயிடும். இல்லை, சத்பிரதிபட்சத்தை காட்டி கொடுக்கிறது. உபாத்திய பாவத்தினால சாட்சாபாவத்தை காட்டி கொடுக்கணும். சத்பிரதிபட்சம் காட்டி கொடுக்கிறது. சத்பிரதிபட்சத்தை காட்டி கொடுத்தா என்ன ஆச்சு? தோட்டம் அனுமானம் வந்து அனுமதி நிச்சயம் ஆகல. அனுமதி ஞானம் நிச்சயம் ஆகல. நிச்சயம் ஆகலைன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுது. இது உபாதியினுடைய தோஷம். அதனால உபாதி இருந்தா ஓகே சார், உபாதி இருக்கட்டுமே சொல்லக்கூடாது. இப்ப உபாதிங்கிறது என்ன உபாதியை சொல்றோம் நம்ம அனுமானத்துல அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்வபாகத அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்வம். கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். தோஷ பிரயுக்த பானத்வம். நீங்க என்ன சொல்லிருக்கேன்? விமதம் நித்யா திருத்தியத்வா சித்தி ரூபியவது அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா? இங்க இந்த நிச்சயாத்வமானது தோஷ பிரயுக்த பானம். இது தோஷத்தினால நிச்சயாக காணப்படுகிறது. நிஜமா இங்க நிச்சயாத்வம் இல்லை, தோஷத்தினால நிச்சயாத்வம் காணப்படுகிறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, வெறும் தோஷ பிரயுக்த பானத்துவம் மட்டும் உபாதி ஆகாது. அதுக்காக என்ன சொல்ற? ஸ்வபாகத அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷத்தை போட்டிருக்காங்க. ஏன் சுவாமி இந்த விசேஷணங்கள்லாம் போட்டிருக்கேள் அப்படின்னு நீங்க கேட்டேன்னா அது பதில் சொல்ல போற. எந்த மதத்துல சுத்தி ரூபியம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது அழிக்கம். அழிக்கம்னு என்ன? அசத்து. எங்க மதத்துலன்னா துவைத்த மதத்துல. அந்த துவைத்தி என்ன சொல்ற? இது சுத்தி ரூபியமானது அசத்து, அழிக்கம். அதனால அழிக்கமான பதார்த்தத்துக்கு பாத்தியம் உண்டு. பாத்தியமாகுமா? ஆகாது. முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்மத்துக்கு பாத்தியத்துவம் இல்லை. ஏன்? அது திரிகாம அபாத்தியமான பொருள். அதனால அதுக்கு அது என்னைக்கும் பாத்தியம் ஆகாது. சரி, இந்த வந்தியாபுத்திரம் முதலிய பதார்த்தங்கள் இருப்பதுல அதுவும் பாத்தியம் ஆகாது. இருந்ததான போறதுக்கு அது என்னைக்குமே இல்லையே, முக்காலத்திலையும் இல்லை. ஆகையால் அதுக்கு சத்துங்கிற ஸ்டேட்டஸே இல்லாததுனால அது பாத்தியம் ஆகாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரம்மம் பாத்தியமாகாது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அசத்தான பதார்த்தங்கள் பாத்தியமாகாது. நடுவுல ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கு. எனது வியாவகாரிகமான பிரபஞ்சம் ஒண்ணு, பிராதிபாசிகமான பிரபஞ்சம். வியாவகாரிகமான பிரபஞ்சம்னு என்னது? நாம் டே டு டே லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். அனித்தியமான பதார்த்தங்களும் அதுக்குள்ள சேர்ந்ததுதான். இப்ப குடம் இருக்கு, அது நித்தியாவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு. எல்லா பதார்த்தங்களும் வியாவகாரத்துக்குள்ள சேர்த்து எப்ப தோணுகிறதோ அப்ப மட்டும் இருக்கிற பதார்த்தங்கள். எப்படி சித்திரூப்பியாதி பதார்த்தங்கள் இருக்கிறதுல இது பிராதிபாசிகம்னு. இந்த ரஜுதர்ப்பம், சித்திரூப்பியம், மறுமரீச்சிகா இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் பிராதிபாசிகமான பதார்த்தங்கள். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ற பிரம்மம் இருக்கு, அது சர்வதா அபாத்தியம்.
இன்னொரு கோடியில என்ன இருக்கு, அசத் பதார்த்தம் இருக்கு, அது அபாத்தியம். ஏன் அபாத்தியம்? அது இல்லையே, இருந்தானா பாத்தியமா அபாத்தியமான்னு பார்க்கறது. நடுவாந்தரத்துல ரெண்டு பொருள் இருக்கு. எது? வியாவகாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம். இந்த வியாவகாரிக பிராதிபாசிக பிரபஞ்சங்கள் எல்லாமே மித்யாபூதம் தான், இதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த பிராதிபாசிகமான ஒரு பிரபஞ்சம் இருக்கு பட்சல, இது சுத்தி ரூபியா இருக்கு. அது மித்தான நமக்கு முன்னாலேயே தெரிஞ்சு போயிடுது. எப்படி? சத்தா இருந்தால் பாதிக்கப்படாது, அசத்தா இருந்தால் காணப்படாது, சுத்தி ரூபியமா வந்து காணப்படுகிறது, ஆனாலும் சுத்தி தியானம் வந்தா பாதிக்கப்படுகிறது. ஆகையால் அது மிச்சா அப்படிங்கிற லாஜிக்கினால அது தெரிஞ்சுக்கணும். சுத்திரூபியத்தில மித்யாத்வம் ஸ்தாபனம் பண்ணிட்டோம். இந்த ஸ்தாபனம் பண்ணின சுத்திரூபியத்தை திருஷ்டாந்தமாக கொண்டு பிரபஞ்சத்தை மித்யாத்வத்தை இந்த அனுமானத்தினால சாதிக்கிறோம். இது இப்பொழுது நம்ம பண்ணக்கூடியதான விவகாரம். இப்படி இருக்கும் பொழுது சுத்திரூபியத்துல அவன் வந்து வைத்தி என்ன நினைக்கிறான், சுத்திரூபியம் அலீகம்ங்கிற அபிப்பிராயத்துல கொண்டு சொல்றான், அசத்துங்கிற கேட்டகரியில சேர்த்துட்டான். நான் என்ன சொன்னேன், பிரம்மம் மேல இருந்து வாழ்றோம். பிரம்மம், வியாவகாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம், அதுக்கு கீழே அசத், இப்படின்னு 4 டிவிஷன்ஸ் போடும். இதுல அவர் என்ன பண்ணுங்க, அந்த சுத்திரூபியம்ங்கிறத அந்த அசத்து பிரபஞ்சத்துக்குள்ள தண்ணிட்டான். எத்தனை சார் இருக்கு? பிரம்மம்னு ஒண்ணு, வியாவகாரிக பிரபஞ்சம்னு ஒண்ணு, சுத்திரூபியாதி அசத் பிரபஞ்சம், 3 கேட்டகரி. 4 3 இப்ப சுத்திரூபியமா அசத்து தானே. அசத்தா இருந்தாலும் அதுக்கு பாகம் வராது இல்லையா? இப்ப பாகம் வராதுனால அது பாத்தியத்துவம் அங்க இல்லையே. அதனால என்ன பண்ணோம்னா, அது வந்து ஸ்வபாதக அபிமதம். எங்களுக்கு பாத்தியம் இல்லை, அத்வைதியா இருக்கிற தாங்கள் அதுவும் பாத்தியம்னு நினைக்கிறேன். ஆகையால் அதுக்கு பாதகமான எந்த ஞானம் உண்டோ, இப்ப சுபாதக அபிமதான போட்டத்தினுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, வைத்தியானவர் என்ன சொல்ற, எங்க மதத்துல சுத்தி ரூபியம் எனக்கூடியது பாத்தியமாகாது, அதனால அதுக்கு பாதக ஞானம் இல்லை. இருந்தாலும் அத்வைதி மதத்துல அது பாத்தியமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பாதக ஞானம் இருக்கு. அதுக்காக சுபாதகமான அபிமதமான என்ற ஒரு ஞானம் இருக்கு, சுபாதக அபிமத. அதனால அபாத்திய தோஷம், அதனால அபாத்தியமான எந்த தோஷம் உண்டோ தத்வயுக்த பானத்துவம் இருக்கு. அதனால இதுதான் உபாதி. உபாதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? உபாதிங்கிறது ஏதோ பெருசா நீளமா சொல்லிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அபிமதமான அர்த்தம் என்ன? ஸ்வம், நீங்க எதை எடுத்துக்கிறாளோ எந்த இடத்துல அதுக்குதான் சொல்லணும். நீங்க இந்த உபாதி எங்க இருக்கு? சுத்தி ரூபியத்துல சொல்லணும். ஏன்னா உபாதின்னு சாத்தியம் வியாபகத்திலேயே சாதன அவ்வியாபகம். சாத்தியம் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலையும் உபாதியும் இருக்கணும். சாதனம் இருக்கிற இடத்துல எல்லாவற்றிலையும் உபாதி, ஏதாவது சிலதில் உபாதி இருக்கப்படாது. சாத்தியம் வியாபகத்திலேயே சாதன அவ்வியாபகம். சாத்தியம் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலையும் உபாதியும் இருக்கணும். சாதனம் இருக்கிற இடங்கள்ல சில இடத்துல உபாதி இல்லாம போகும். இதான் உபாதிக்கு லட்சணம். இப்ப பாப்போம், நீங்க என்ன உபாதி சொல்ல போற அனுமானத்துல? ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம். நான் ஒரு பதத்தை போட்டிருக்கேன். இதுக்கு என்ன லட்சணம்னா, அது வந்து டிபெண்டிங் ஆன் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ். எங்க எதை சொல்லணுமோ அந்த இடத்துல சொம்மன் எடுத்துக்கணும், எந்த இடத்துல உபாதியை சொல்லணுமோ அந்த இடத்துல. தனக்கு சேர்ந்தா நான், எனக்கு, தனக்கு. உங்களுக்கு என்ன, அவாவா தன்னுடைய சட்டையை போட்டுக்கணும்னு சொன்னா என்ன சொல்றது? நான் என்னுடைய சட்டை போட்டுப்பேன், நீங்க உங்களுடைய சட்டை போட்டுப்பேன், இன்னொருத்தர் அவருடைய சட்டை. இந்த தனக்குங்கிற பதில் தான் சம்ஸ்கிருதத்துல ஸ்வமன்னு சொல்றேன். ஸ்வமன் என்ன சொன்னா டு தட் இண்டிவிஜுவல், அவ்வளவுதான். இப்ப நான் ஸ்வமன்னு சொன்னா எங்க உபாதியை நிறுத்த போறேன்? சாத்தியம் இருக்கிற இடத்துல நான் உபாதியை நிறுத்த போறேன். சாத்தியம் எங்க சார் இருக்கு? திருஷ்டாந்தத்துல. சோ உபாதியை அங்கே காட்ட மாட்டேன். சாத்தியம் வியாபகத்துவம்னா எத்திர சாத்தியம் தத்திர உபாதி. சாத்தியம் எங்க இருக்கு? திருஷ்டாந்தத்துல இருக்கு. திருஷ்டாந்தத்துல சாத்தியமும் இருக்கணும், சாதனமும் இருக்கணும். அப்படின்னா திருஷ்டாந்தமாகும். திருஷ்டா அந்தஹா எத்திர, அந்தஹன்னா நிஷ்டயா, திருஷ்டா எங்க காணப்பட்டதோ அது திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தத்துக்கு சாத்தியமும் சாதனமும் எங்கும் நிச்சயமா இருக்கோ அந்த இடத்துக்கு திருஷ்டாந்தம்னு பேரு. இப்ப
சுத்தி ரூபியம் அந்த இடத்துல தான் நிச்சயம் சொல்லிவிட்டேன். மத்தியாசம் இருக்கா சுத்தி ரூபியத்துல நான் சொன்னேன். பிராதிபாதிக பிரபஞ்சம் பிராதிபாதிக பிரபஞ்சமானது எப்படி சுத்தி ரூபியாதுல சச்சேதன பாத்தியத சத்தா இருந்தால் அழியப்படாது, அபச்சே அப்பிரதீயத அசத்தா இருக்குமையானால் தோணப்படாது. சுத்தி ரூபியமானது பாத்தியதே சுத்தி ஞான சமனந்தரம் பாத்தியதே. அதே சமயத்துல பிரதீயதே கதிதி இதம் ரஜிதம்னு சொல்லித்தானே எடுத்துக்கிறேன். ஒரே பிரவருத்தி இருக்கு. சத்தா இருந்தால் பாதிக்கப்படாது, அசத்தா இருந்தால் காணப்படாது. இது காணப்படுகிறதும் பாதிக்கப்படுகிறது. ஆகையால் அது மித்தியாத்தான் இருக்கணும். இந்த லாஜிக்கினால சுத்திரூபியத்துக்கு முதல்ல மித்தியாத்வத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு. இது மாதிரி சுத்திரூபியத்துல மித்தியாத்வம் எப்படி சார் வரும்னு கேட்கப்படாதீங்க. இந்த திருஷ்டாந்தத்தினால சாத்தியத்தை சாதிக்கிறோம், பிரபஞ்சத்துல மித்தியாத்வத்தை சாதிக்கிறோம். இப்ப இந்த திருஷ்டாந்தத்துல உபாதியும் இருக்கு. எப்படி உபாதி இருக்கு சொல்லணும். இப்ப சுத்திரூபியம் ஸ்வம்னு சொல்லிருக்கேனோ இல்லையா, சுத்திரூபியத்தை நீங்க என்ன பண்ணணும், பிரசக்தத்தினால எடுத்துக்கணும். ஸ்வம் சுத்திரூபியம் அந்த இடத்துல பாருங்க, அந்த உபாதி லட்சணத்தை பார்த்துட்டே வரணும். ஸ்வம் சுத்திரூபியம் ஸ்வபாதகம் சுத்திரூபிய ஞானம் இருக்கு. சுத்திரூபியத்தை பாதிக்கிற ஞானம் இருக்கு. எது வந்தால் சுத்திரூபியம் போயிடும். தெரிஞ்சல பார்த்து வெள்ளியும் நினைக்கிறேன். அந்த வெள்ளிங்கிற ஒரு அறிவானது எந்த அறிவு வந்தா போகும், இயம் சுத்திங்கிற அறிவு வந்தா போயிடும். இயம் சுத்திங்கிற ஞானமானது பாதக ஞானம். பாத்தியம் இது ரஜதம். சுத்தியை பார்த்து ரஜதம்னு சொன்னேன். பாத்தியமானது ரஜதம். பாதகமானது இயம் சுத்தி ஞானம். ஸ்வம் சுத்தி ரஜதம் ஸ்வபாதகம் இயம் சுத்தி ஞானம் ஸ்வபாதக அபிமதம். நீங்க இயம் சுத்திங்கிற ஞானம் வந்தா ரஜதம் போறதுன்னு நீங்க நினைச்சிருக்க. இயம் சுத்திங்கிற ஒரு ஞானம் வந்தா அந்த ஞானத்தினால எந்த தோஷம் போறது சார்? இயம் சுத்திங்கிற ஞானம் இருக்கு. இந்த ஞானம் வந்தா எந்த தோஷம் போச்சு? ஏதோ ஒரு காட்டக்காமலா தோஷம், பாலப்பள்ளியம்னு ஒரு தோஷம். அந்த பாலப்பள்ளியாதி தோஷம் இருக்கு, அது பாதிச்சு போயிடும். அபாத்தியமான ஒரு தோஷம் இருக்கோ இல்லையோ, சுத்தி ஞானம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தோஷம் போயிடுமா? இல்ல, பாலப்பள்ளிங்கிற ஒரு தோஷம் போச்சு. காட்டக்காமலாதி தோஷம் இருக்கு, இருக்கு. அது ஏன் சுத்திங்கிற ஞானத்தினால போகல. ஸ்வபாதக அபிமத அபாத்தியோ தோஷா தாச தோஷ பிரயுக்த தானத்தும் சுத்தி இருக்கு. அந்த தோஷத்தினால சுத்தி ரகிதம்னு பார்த்தேன். இயம் சுத்திங்கிற ஞானம் வந்தாலும் அதுல இருக்கிற பாலப்பள்ளியம் போகலை. பாலப்பள்ளியம் பாலப்பள்ளியத்தினால்தான் இந்த ஞானம் வந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்வபாதக அபிமத அபாத்தியோ கஷ்டன தோஷா தற்பிரயுக்த தானத்துவம் சுத்தி ரூபியத்துல இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், சாத்திய வியாபகம். சாத்திய வியாபகம் சாத்தியம் எங்க இருக்கோ அந்த இடத்துல உபாதியும் இருக்கணும். இருக்கா? இருக்கு. இப்போ நம்ம சாதனம் எங்க இருக்க அந்த இடத்துல உபாதி இல்லைன்னு சொல்லணும். அதான சாதன அவ்வியாபகத்துவம். சாதன வியாபகத்துவம்னு என்ன அர்த்தம்? சாதனம் எத்திர உபாதி, இதுதான் வியாபகத்துல லட்சணம். அவ்வியாபகம்னா சாதனம் எங்க இருக்கோ அங்க இல்லை. சாதனமானது என்ன? திருஷ்யத்துவம். இந்த திருஷ்யத்துவம் எங்க இருக்கு? பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்சத்துல திருஷ்யத்துவம் இருக்கா? சந்தேகம் கேட்கக்கூடாது. கேட்டேன்னா திருஷ்யத்துவாதி ஏற்று சொன்னேன் பார்த்தா திருப்பி சொல்லுவேன். நீங்க 1000 நேரம் கேட்டாலும் 1000 சொல்லிட்டே இருப்பேன். அதான் குருவுடைய தொழில. நான் ஒண்ணு நோன் தருவேன். என்ன விவகாரம்? திருஷ்யத்துவம் பட்சத்துல இருக்கு. பட்சத்துல திருஷ்யத்துவம் இருக்கு. எத்திர சாதனம் பட்சே தத்திர உபாதி இருக்கா? உபாதி என்ன சார்? உபாதி ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம். இப்ப ஸ்வம்னு என்ன? தனது. தனதுன்னா பட்சத்தை எடுத்துக்கணும். பட்சமானது என்ன? பிரபஞ்சம். விமதம்னு சொல்லக்கூடாது. விமதம் தான் பிரபஞ்சம் அர்த்தம் சொல்லிட்டு வியாபாரிக பிரபஞ்சம். இந்த ஸ்வம் வியாபாரிக பிரபஞ்சம். இந்த வியாபாரிக பிரபஞ்சத்தை அழியறதுக்காக எந்த ஞானம் வேணும்? எந்த ஞானம் வந்தால் வியாபாரிக பிரபஞ்சம் தப்புன்னு ஆயிடும், பாதிக்கப்படும்? பிரம்ம ஞானம். ஸ்வம் வியாபாரிக பிரபஞ்ச
தத் பாதகத்வேன அபிமதம் ஞானம் பிரம்ம ஞானம். ஸ்வபாதக அபிமதன்னா பிரம்ம ஞானம் ஆச்சு. ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷா அடுத்தது. பிரம்ம ஞானத்தினால பாதிக்கப்படாததான தோஷம் ஏதாவது இருக்க? பிரம்ம ஞானத்தினால எல்லா தோஷங்களும் போயிடுது. பிரபஞ்சமே போயிடுதுன்னு பிரபஞ்சத்துக்கு காரணமான தோஷங்கள்லாம் இருக்க பண்ணலாம் இல்லை. பிரபஞ்ச அது அபிமத பாதகேன அபிமதம் ஞானம் பிரம்ம ஞானம் தது அபாத்தியோ தோஷா பிரம்ம ஞான அபாத்தியோ தோஷா நோக்கி. அதனால தத்பிரயுக்த பானத்துவங்கிற வரைக்கும் போகவே இல்லை லட்சணம். அபாத்திய தோஷம் வரைக்கும் வந்தா தானே தத்பிரயுக்த பானத்துவம் வரும். பட்சத்துல உபாதி இல்லை, பட்சத்துல சாதனம். இப்ப பாருங்க, எத்திர சத்தியம் திருஷ்டாந்தே தத்திர உபாதி, எத்திர சாதனம் பட்சே தத்திர உபாதிர் நாஸ்தி. சோ சாத்திய வியாபகத்துவம் வந்துருக்கா, சாதன அவ்வியாபகத்துவமும் வந்துருக்கா. சாத்தியம் இருக்கிற இடத்துலயும் உபாதி இருத்தல், சாத்தியம் இல்லாத இடத்துல சாத்தியம் இருக்கு, சாதனம் இருக்கிற இடத்துல உபாதி இல்லாமல் போறோம். ஒரு இடம் கொடுத்த கண்டுபிடிச்சா போறோம், எனக்கு அது உபாதி இடம். நான் பக்கத்துலயே சொல்லிட்டேன். ஸோ இது ரிசல்ட் என்ன சார் ஆச்சு? இது உபாதி ஆச்சு. உபாதி வந்தா என்ன சார் தோஷம்? உபாதி வரட்டுன்னே சொல்லாதீங்க சார். உபாதி வந்தா என்ன தோஷம்? அனுமானம் கெட்டு போச்சு. அனுமானம் இன்னுமா கெட்டு போச்சு. அதுக்கு வியாப்தி ஞானம் போச்சு, விசாரம் வந்தது, இல்ல தத்துவம் பட்சம் வந்தது. அதனால நிச்சயத்த நிச்சயம் வரல, இவ்வளவு ஆச்சு. அதனால இந்த அனுமானம் தப்பு. இந்த அனுமானம் தன் காரியத்தை நிறைவேற்றாது, ஆகிய அனுமானம் தப்பு அப்படிங்கிற நியாயம் இருக்கிறார். நம்ம இத பரீட்சை பண்ணோம். ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம், இது ஒரு உபாதி. ரெண்டாவது உபாதி ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்தியத்வேன விஷயத்துவம். இந்த நிஷேத்தியத்வேன விஷயத்துவம் இருக்கு பட்ச விஷயாபாவ பிரதியோகித்வேன விஷயம், அபாவ பிரதியோகித்வேன விஷயத்துவங்கிறதுதான் நிஷேத்தியத்வேன விஷயத்துவம்னு சொல்றது. நிஷேத்தியத்வேன விஷயத்துவங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமா முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அபாவ பிரதியோகிக்கு விஷயமா இருக்கிறதுக்கு தான் நிஷேத்தியத்வேன விஷயத்துவம். சாதாரணமாக ஞானத்துக்கு விஷயம்னு சொன்னா இந்த ஞானத்தினால் காட்டப்படுவது. நிஷேத்தியத்வேன விஷயத்துவம்னா அது இல்லை என்று காட்டுவது. இப்ப ஒரு அறிவானது இது குடம் என்று காட்டுதுன்னா கடஞானத்துக்கு விஷயமா கடமாச்சு. நிஷேத்தியத்வேன விஷயத்துவம்னா என்ன அர்த்தம்? இது குடம் இல்லை என்று காட்டி கொடுக்க. இப்போ நிஷேத்தியத்வேன விஷயத்துவம்னா என்னதோ நினைக்கக்கூடாது. அபாவ பிரதியோகித்துவ விஷயத்துவம் நிஷேத்தியத்வேன விஷயத்துவம். நம்ம நையாயிக்கிறது அது மெத்தட் ஆஃப் டீச்சிங், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஸ்வபாதக அபாத்திய பாதகம் நிஷேத்தியத்வேன விஷயத்துவம் அப்படின்னு ரெண்டாவது உபாதியை சொன்னார். ரெண்டாவது உபாதி சொல்றது முதல் உபாதி மறக்கக்கூடாது. முதல் உபாதி தனியா வச்சிருக்கோம். முதல் உபாதி என்ன? ஸ்வபாதக அபாத்தியத்தோட பிரயுக்த பான விஷயத்துவம். இந்த ரெண்டு கிளாஸ்ல நான் சொல்றப்ப இந்த உபாதிகள்லாம் நொற்றுவாங்க. நீங்க ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். சொன்னா சொன்னாலே நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஸ்வபாதக அபாத்தியத்தோட பிரயுக்த பானத்துவம், இது முதல் உபாதி. ரெண்டாவது உபாதி என்ன? ஸ்வபாதக அபாத்திய பாதகம்ன்றது நிஷேத்தியத்வேன விஷயத்துவம். ஸ்வபாதக இதுலயும் நிஷேத்தியத்வேன விஷயத்துவம் மட்டும் இருந்தாலே போறோம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி எனக்கூடியதான ஒரு விசேஷணத்தை தனியா அப்படி போட்டு வச்சிருக்காரு. எதுக்காக இந்த விசேஷம் சொல்லியிருக்கார்? ஒரு விசேஷமா பிரயோஜனம் இருக்கு, அதுக்காக தான் அது போட்டிருக்காரு. நியாயம் வர்றதுக்காக சும்மா அப்படி போட்டுருக்காரு. அவரும் நல்ல யோசனை பண்ணி அத்வைதி எப்படி ஒரு காரணம் பண்ணணும்னு நினைச்சு அங்கே போட்டிருக்காரு. இப்ப ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்தியத்வேன விஷயத்துவம். இப்ப இந்த இதையே உபாதி என்று கருதுகிறார் அவர். இது உபாதி என்று அவர் நினைத்தாரையானால் உபாதி லட்சணம் அங்கே சொல்லணும். அப்பதான் அது உபாதி ஆகும். உபாதி லட்சணம் என்ன சார்? எங்கு சாத்தியம் இருக்கோ அங்கு இருத்தல், எங்கு சாதனம் இல்லையோ எங்க சாதனம் இருக்கோ அங்கு இல்லாமல் போவது, அதான் உபாதி லட்சணம். சாத்தியம் இருக்கும் இடத்தில் தான் இருத்தல், சாதனம் இருக்கும் இடத்தில் தான் இல்லாமல் போதல், இதுதான் உபாதி லட்சணம். இப்ப நம்ம ஸ்டாண்டர்டா எங்க வச்சிருக்கோம்? சாத்தியம் எங்க இருக்கு? இருக்க
திருஷ்டாந்தங்கள் இருக்கு. ஏன்னா திருஷ்டாந்தம்ங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் சொன்னேன். சாத்தியமும் சாதனமும் எந்த நிச்சயமாக இருக்கு என்று கருதப்படுகிறதோ அதுக்கு திருஷ்டாந்தம் என்று பெயர். சாதனம் சாத்தியம்ங்கிற இடத்துல சாத்தியம் நிச்சயமா எங்க இருக்கு? திருஷ்டாந்தத்தில் இருக்கு. திருஷ்டாந்தம் என்ன? சுத்தி ரூபியம். அதான் முதல்ல சொன்ன திருஷ்டாந்தம். இந்த சுத்தி ரூபியத்தில் இந்த உபாதி இருக்கா பாருங்க. இது ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்தியத்துவேன விஷயம். ஸ்வம் என்ன? தான். எங்க உபாதியை வைக்க பார்க்கிறேன்? சுத்தி ரூபியத்தில். ஸ்வம்னு எதை எடுத்துக்கணும்? சுத்தி ரூபியத்தை எடுத்துக்கணும். சுத்தி ரூபியத்துக்கு பாதகமான ஞானம் இது. இதம் ரஜதம் ஞானம். இந்த இதம் ரஜதம் எனக்குள்ள ஞானத்துக்கு எப்ப போகும்? நேரம் ரஜதம் ஞானம் உண்டா? சித்திரஜ ஞானத்துல இதம் ரஜதம் ஞானம் வருது. இந்த இதம் ரஜதம்ங்கிற ஞானமானது எப்ப போகும்? இதம் ரஜதம் இல்லைங்கிற ஞானம் வந்தா போகும். பாதக ஞானம் நேரம் ரஜதம் விஞ்ஞானம். இந்த நேரம் ரஜதம் எனக்குரியதான ஞானம் வந்தாலும் அது அவாக்கியமா இருக்கிற ஞானம் என்ன? நாத்திர ரஜதம்ங்கிற ஞானம் இல்லையா? இந்த நாத்திர ரஜதம்ங்கிற ஞானம் இருக்கு. தத் பாதகம் பிரதி நாத்திர ரஜதம்ங்கிற ஞானம் தான் இந்த பாதகமா இருக்கு. தத் பிரதி நிஷேத்தியத்துவ விஷயத்துவம். நிஷேத்தியத்துவ விஷயத்துவம் எதுக்கு இருக்கு? ரஜதத்துக்கு இருக்கு. நாத்திர ரஜதம். அதனால அதுக்கு நிஷேத்தியமான விஷயம் எதை இல்லைங்கிற நாத்திர ரஜதம்ங்கிற இடத்துல கடகா அஸ்திங்கிறது கடஜானம். கடஜானத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆகாரம் கடகா குடங்கிற அறிவு வருது நமக்கு வருது. அந்த குடங்கிற அறிவு இருக்குங்கிறத அது எப்படி நீங்க சொல்லுவேன்? குடம் இருக்கு, கடகாஸ்தி. கடகாஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயமா எது இருக்கு? கடம். What is the subject matter of the knowledge? This is a part. இல்லையா? கடஜானத்துக்கு கடோஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயமாக கடம் இருக்கு. கடோ நாஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயமாகவும் கடம் தான் இருக்கு. கடத்தை பத்தி தாங்க சார் இல்லைன்னு தெரியுது. அப்ப அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன? கடம் தான். கடகா அஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயம் கடமானது சாதாரணமாக இருக்கு. கடோ நாஸ்திங்கிற ஞானத்துக்கு கடமானது எப்படி விஷயமா இருக்கு? நிஷேத்தியத்துவ விஷயமா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல சொன்னா புரியாதுன்னு இல்லை. சம்ஸ்கிருதத்துல புரியும்படி சொன்னா புரியணும். கடோஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயம் கடா, விஷயா கடா. விஷயம் தருவார், அது நித்திய புரியும். விஷயா கடா. கடோ நாஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயா எது? நிஷேத்தியத்துவ விஷயா கடா. அதே போல நாஸ்திர ரஜதம்ங்கிற ஞானத்துக்கு நிஷேத்தியத்துவமாக விஷயா எது? இப்ப என்ன? இப்ப ஸ்வபாத்ய அபாதக ஸ்வபாதக அபாத்திய பாதகம் பிரதி நிஷேத்தியத்துவ விஷயத்துவம் ரஜத்துக்கு வந்து ஸ்வம் சுத்தி ரஜதம். அதான் இதம் ரஜதம் அப்படி. அதுக்கு அபாத்தியமாக இருக்கிறது எது? அபாத்திய ஞானம் சுத்தி ரஜதம்ங்கிற இதம் ரஜதம்ங்கிற ஞானம் வந்தாலும் போகாத ஞானம் இது நாத்திர ரஜதம். அந்த நாத்திர ரஜதம் ஞானத்துக்கு நிஷேத்தியத்துவ விஷயத்துவம் இது ரஜதம். அதான சுத்தி ரஜதம். சுத்தி ரஜத்துல வந்துட்ட லட்சணம் வந்துட்ட வந்து. அதே மாதிரியே பிரபஞ்சத்துக்கு எடுத்துங்க. சோமானது என்ன? பிரபஞ்சம். எந்த இடத்துல உபாதியை ஸ்தாபிக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு ஸ்வம் தனது. இந்த சோமன பிரபஞ்ச. இந்த பிரபஞ்சத்துக்கு பாதகமாக இருக்கிற ஞானம் இது பிரபஞ்ச பாதக ஞானம் பிரம்ம ஜானம். அந்த பிரம்ம ஜானத்தினால அபாத்தியமானது இது பிரம்ம ஜானத்தினால அபாத்தியம் ஒண்ணுமே கிடையாது. பிரம்ம ஜானம் வந்துருந்தா சர்வம் போயிடுது. பிரம்ம ஜானமும் போயிடுது. பிரம்ம ஜானம் வந்த உலகத்தில் இருக்கிற சர்வமும் போயிடுது, தானும் போயிடுது. ஸ்வபர நாசகம். அந்த பிரம்ம ஜானம் அகண்டாக்கார விருத்தி ரூபம் தானே சார். அகண்டாக்கார விருத்தினா என்னது? மனசுனால வந்து விருத்தி தானே. அந்த பிரம்ம ஜானம் என்ன பண்ணிட்டு மனசையும் நாசம் பண்ணிட்டு அவ அந்த ஞானம் நிற்குமா என்ன? நிற்க. பிரம்ம ஜானம் என்ன பண்ணிட்டு உலகத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டு, உலகத்தை நாசம் பண்றதுங்கிறது எதனால நாசம் பண்ணிட்டோ அந்த மனசையும் நாசம் பண்ணிட்டு தானும் நாசமா போயிடுத்து. இப்ப என்ன சார் மிச்சம் இருக்கு? அதே கோவசிஷ்ட சிவ கேவலோகம். அவசியமா இருக்கிற பிரம்மம் ஒண்ணுதான். இப்ப
ஸ்வபாதக அபாத்தியங்கிற இடத்துல நின்று போயிடும். ஸ்வபாதகமான பிரபஞ்சபாதகமான பிரம்மஜானம், பிரம்மஜான அபாத்தியம் கிமபி நாஸ்தி. அபாத்திய பாதகம்ன்றது நிஷேத்தியேன விஷயத்துவம் வேண்டாம், அங்கே போகல. இது உபாதி. திருஷ்டாந்தத்துல சாத்தியம் இருக்கிற இடத்துல உபாதி இருக்கு. சித்திருத்தியத்துல பட்சத்துல சாதனம் இருக்கிற இடத்துல உபாதி இல்லை. ஏன் இல்ல? ஸ்வபாதகமான பிரம்மஜான அபாத்தியமானது ஒண்ணும் இல்லை. திருஷ்ட உபாதி அங்கே போகல. என்ன சார் ஆச்சுன்னு இந்த ரெண்டும் உபாதி ஆச்சு. இந்த ரெண்டும் உபாதி ஆச்சு. இந்த ரெண்டும் உபாதி ஆச்சுன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் விபக்ஷாத் வியாவிருத்தம் சமவியாப்தம், அது வேற எடுத்துருக்கேன். இப்ப நான் இந்த உபாதியை சொல்ற இடத்துல உபாதிக்கு ரெண்டு தோஷங்கள் இருக்கு, ரெண்டு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னேன். என்னது? ஒண்ணு வியபிசார உன்னாயனத்வாரா அது வியாப்தி விகடகத்துவம் ஒரு பிரயோஜனம். இல்ல ரெண்டாவது பிரயோஜனம் என்ன? சத்பிரதிபட்ச உபாத்தியபாவேன சாத்தியாபாவ பிரதிபாதனத்வாரா சத்பிரதிபட்ச உன்னாயகத்துவம். இதான உபாதிக்கு என்ன பிரயோஜனம்னு சொன்னேன். இப்ப இந்த உபாத்தியபாவத்தினால சாத்தியாபாவத்தை சாதிக்க போறேன்னா உபாதி இந்த அனுமானத்துல தோஷத்தை மணி. இந்த உபாதி என்ன பண்றது? உபாத்தியபாவத்தை ஹேதுவாக கொண்டு சாத்தியாபாவத்தை சாதிக்க போறேன். அப்ப நமக்கு என்ன தேவைணும்? व्यतिरेक வியாப்தி. அபாவங்களுக்கு வியாப்தி व्यतिरेक வியாப்தி இல்லையா? व्यतिरेक வியாப்தி இருக்கணும், சமவியாப்தியும் இருக்கணும், व्यतिरेक வியாப்தியும் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தாதான் சமவியாப்தம். அன்வய வியாப்தி व्यतिरेक வியாப்தி ரெண்டும் இருந்தால்தான் உபாதியை சொல்ல முடியும். இது சமவியாப்தம். அதான் சொல்ற விபக்ஷாத் வியாவிருத்தம் சமவியாப்தம். அதோட மட்டுமில்லை, அதையேவ व्यतिरेक வியாப்தி மது உதயநாச்சாரிய அவருடைய லட்சணத்துல சொல்லும் பொழுது உபாதி லட்சணத்துல சமவியாப்தமா இருந்தாதான் அது உபாதின்னு தரணும். சமவியாப்தியா இருக்கணும்னு சொன்னதுனால இது சமவியாப்தமா இருக்கு அப்படிங்கிறதுனால இதுவும் உபாதி. உபாதியா இருக்கிறதுனால என்ன சார் ஆச்சு? ரெண்டு உபாதி சொன்னா ரெண்டு உபாதி சொன்னதுனால என்ன சார் ஆச்சு? இந்த அனுமானம் கெட்டுப்படுது. இந்த அனுமானம் கெட்டுப்பட்டுன்னா இந்த அனுமானமானது நிச்சயத்தை ஸ்தாபிக்காது, பிரபலமா நிச்சயம். இப்ப நம்ம இருக்கமா தானே சொல்லி ஆகணும். அது சொல்ற இது சேத்தனா இது வரைக்கும் அவர் சொல்ற ரெண்டு உபாதியை சொல்லிட்டார். இப்ப நீங்க உபாதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்க மேல ஒரு தோஷம் சொன்ன சார், நீங்க போய் சொன்னேள் அப்படின்னு ஒருத்தர் தோஷ ஆரோபணம் பண்ணீங்க. நீங்க என்ன சார் சொல்லணும்? ஆமா போய் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா அது போறது ரைட், ஓகே. எனக்கு என்ன சொன்ன பிரம்மா பார்த்து நீ அழகா இல்லைன்னா ஆமாயா அழகா இல்லைன்னு போயிட்டா ஒரு விவகாரம். அதனால சித்தசாதனுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. நீங்க தோஷம் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? நீ போய் சொன்னீர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இப்ப நான் போய் சொன்னேன் ஆமான்னு ஒத்துருந்தேன், இந்த தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்லணும்? நான் போய் சொல்லலை அப்படின்னா. நான் பொய் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது பொய் இல்லைங்கணும். நீங்க எதை சொன்னீங்களோ அது பொய் இல்லைங்கிறது நகம் என்று நீங்க சாதிக்கணும். இதுதான் இது ஒரு தோஷம். இப்போ நான் எந்த ஒரு தோஷம் சொல்றேனோ அந்த தோஷம் உங்களிடத்துல இல்லை என்று சொல்லணும். ஒண்ணு, நீங்க பொய் சொன்னீங்கன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நீர் சொல்றதே பொய்யப்பான்னு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒண்ணு, நான் சொன்னது பொய்ங்கிறத நான் சொன்னது பொய் இல்லை ரைட் அப்படியே சாதிக்கிறது ஒரு மெத்தட். இல்ல தாங்கள் சொல்றது பொய்ன்னு தோஷம் யார் இடத்துல சொன்னாலும் அவ இடத்துல தோஷம் சொல்லணும். ரெண்டு மெத்தட்ல முதல்ல என்ன சொல்றோம்? இது ரெண்டும் உபாதியாக இருந்த போதிலும் என்ன சொல்றேன்? உபாதியாக தாங்கள் சொன்ன போதிலும் இந்த உபாதியே தப்பு அப்படின்னு சொல்லப்படும். உபாதிய ரெண்டாவது உபாதி லட்சணமே இதுக்கு வரலை அப்படி சொல்லணும். இப்ப பாருங்க, இதுல முதல்ல சொல்ற இது சேத்தனா பிரம்மஜான மாத்திரே பிரம்மஜான மாத்திர பாத்தியே தேகாத்மைக்கே முக்கியாபூதே சாத்திய அவ்யாபத்வா.
உபாதினா என்ன சார் இருக்கணும்? உபாதினா எப்படி இருக்கணும்? எந்தெந்த சாத்தியம் இருக்கோ அங்கிருந்து உபாதி இருக்கணும். எங்க சாதனம் இருக்கோ அங்கே சில இடத்தில் உபாதி இல்லாமல் போகணும். இதுதான் உபாதி லட்சணம். இதை நான் சம்ஸ்கிருதத்துல சாத்திய வியாபகத்துக்கு சாதன அவியாபகத்துவம் அப்படின்னு சொல்றேன். இது தமிழை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு wherever there is சாத்தியம் there should be உபாதி. wherever there is சாதன in some places உபாதி should not be. இதுதான் ஜெனரலா. இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி சில சொல்லி புரியலே விட்டு போடும்படி பண்ணிவிடுவாங்க. ஏதாவது விஷயம் அவ்வளவுதான். சாத்திய வியாபகத்துவம் சாத்தியம் இருக்கிற இடத்துல உபாதி இருத்தல். சாதன அவியாபகத்துவம் சாதனம் இருக்கும் இடங்களில் ஏதாவது சில இடத்தில் உபாதி இல்லாமல் இருத்தல். இப்ப பாருங்க, இது சாத்திய வியாபகத்திற்கு சாதன அவியாபகத்துவம்னு ஒரு உபாதி சொன்னிட, இந்த உபாதி நிஜமாகவே இது உபாதி ஆறதா பாருங்க. எத்திர எத்திர சாத்தியம் தத்திர தத்திர நியமேன உபாதி. இதான் சாத்திய வியாபகத்துக்கு லட்சணம். இந்த ஒரு பார்ட்டியே இது. பார்ட்டி இன்னொன்னு இருக்கு. இது எத்திர எத்திர சாதனம் தத்திர எத்திர பிரதிஷ்டேஷ உபாத்திய பிராவா. அது இருக்கட்டும், பார்ட்டி வரைக்கும் போக வேண்டாம். முதல் பகுதியிலேயே எத்திர எத்திர சாத்தியம் தத்திர எத்திர நியமேன உபாதி இருக்க பாப்போமா? நீங்க சுத்தி ரூபியத்துல காட்டிட்டு இருக்குங்கிற சுத்தி ரூபியம் நிச்சயமான இடம். இந்த இடத்துல காட்டிட்டு பாருங்க உபாதி இருக்குன்னு எங்களை பயப்படுத்துற உலகம் திருஷ்டாந்த சுத்தி ரூபியம் ஒண்ணுதான நித்தியாபூதமாக இருக்கு. நித்தியாபூதமான பதார்த்தங்கள் எல்லாவற்றிலையும் பிராதிபாசிக பிரபஞ்சங்கள்ல எல்லாவற்றிலையும் உண்மை இருக்கணும். இப்ப தேகாத்மிக ஜானம் அது வந்து நிச்சித ஜானம், நிச்சிதமான நித்யா ஜானம். ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணமானது பொய் என்று ஒருத்தர். சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு, இது பொய். ஏனென்றால் வினசியத்து அவினசியந்தம் எப்பத்தியதி சபத்தியதி, மாறிக்கொண்டே இருக்கு சார். நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது. வருஷம் இல்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னால இருந்ததான சக்தி இன்னைக்கு இல்ல. இப்படி மாறிண்டே இருக்கிற இந்த சரீரம். ஆனா ஆத்மா மட்டும் மாறாது. சோ ஆனா சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வச்சுட்டு இருக்கோம். அது போக மாட்டேங்கிறது. என்ன பண்றது? அது போகணுங்கிறதுதான் விசாரம் நிதித்தியாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சரீரத்துல தேகாத்மிக ஞானத்துல மித்யாத்வங்கிறது மித்யாபூத ஞானம்ங்கிறது எல்லோருக்கும் இருக்கு. இப்ப இந்த மித்யாபூதமான தேகாத்மிக ஞானத்துல தேகாத்மிகத்துல இந்த உபாதி லட்சணம் இருக்கா பாருங்க. கேட்டேன் இங்க என்ன சொல்றது? மித்யா இது உபாதி என்ன? ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த பானத்துவம். சோம்னா தனது, தனதுன்னா இங்கே தேகாத்மிகத்தை எடுத்துக்கொள்ளணும். சோம்னா தேகாத்மிகம். தேகாத்மிக பாதகமா அபிமத ஞானம் இருக்கு. சரீரம் நான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. இந்த எண்ணமானது எப்ப போகும்னு சொல்லுங்க. எப்ப போகும்? சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் பிரம்ம ஜானம் வந்தாதான் போகும். அன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல நான் போகலாம். அவ்வளவு சீக்கிரமா போறது எத்தனை ஜன்மாக்கெல்லாம் கண்டினியூ ஆகுதுன்னு. சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்க, அந்த சரீராதிகள்ல ராகம் வரல. அந்த ராகத்தினால நம்ம கர்மாவை பண்ணி, பிரவൃத்தியினால் நமக்கு என்ன எடுத்து கர்மாக்களை பண்ணி, கர்மாக்கள் நான் சரீரத்தை சம்பாதித்து மறுபடியும் அதை பண்ணிட்டே இருக்கோம். பிரவೃத்தி தோஷ நித்யாஜானாம் உத்தரோத்தராபாய ததனந்தராபாய தபவர்ஜ அப்படின்னு நையாயிக்கனையே சொல்லி கொடுத்துருக்கா உங்களுக்கு. விவகாரம் என்ன? நித்யாத்மிக ஞானம் எப்ப போகும்? சோம் தேகாத்மிக்கம் தேகாத்மிக பாதக அபிமத தேகாத்மிக அபிமத ஜானம் பாதகத்துவ அபிமத ஜானம் இது பிரம்ம ஜானம். அபாத்திய தோஷம் இது. பிரபாதக அபிமத அபாத்திய தோஷ பிரயுக்த ஞானத்தும் தானே. பிரம்ம ஜான அபாத்திய தோஷம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது இருக்கோ? பெருசா உபாதின்னு சொல்லிட்டு உபாதின்னு என்னத்தான் சாத்தியம் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் நியமமாக உபாதி இருத்தல் இருக்கோ. சாத்தியம் நிச்சயமாக இருக்கா தேகாத்மிக ஞானத்துல. அது நித்யாபூதம் உலகத்துல எல்லோரும் ஒத்துட்டு இருக்கான். நாஸ்திகனை உட்பட. நாஸ்திகனை விட்டுருந்தோம், எல்லோரும் ஒத்துட்டு இருக்க.
எல்லா சாஸ்திர காலமும் இருக்கக்கூடியதான நித்தியாபூதமான சரி தேகாத்மிக ஞானத்துல உங்க உபாதி இல்லையே. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லட்சணம் இல்லையே, உபாதி வரல. உபாதியே ஆகாலிய சுவாமி தெரியவா நீங்க சொன்னது பொருள். இப்ப முதல் உபாதின்னு சொன்னேன், ரெண்டாவது உபாதிக்கும் இதேதான். ஏன்னா ஸ்வபாதிக அபாத்திய பாதகம் பத்தி சோமனை என்ன சோமம் எடுத்துக்கணும், தேகாத்மிக்கம். தது அபாதக தன் பாதகத்தின் அபிமதம் இது பிரம்ம ஜானம். தது அபாத்தியம் ஏதாவது இருக்கோ, பிரம்ம ஜானத்தின் அபாத்தியமான பதார்த்தம் அது ஒன்றும் இல்லை, சர்வமும் போட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் பட்சத்துல எப்படி சொன்னோம் அது மாதிரி இதுவும் ஆயிடுச்சு. பட்சம் மாதிரி பட்ச பிரபஞ்சத்துல எப்படியோ அது இது மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டும் சாத்திய வியாபகம் பண்றது. சாத்திய வியாபகத்துவம் வராதுனால இந்த ரெண்டும் உபாதி ஆகாது. இது வரைக்கும் உபாதின்னா என்ன, இன்னைக்கு என்ன பார்த்தா உபாதின்னா என்ன, ரெண்டு உபாதிகள் காமித்தான். அந்த ரெண்டு உபாதிகள்லயும் எப்படி உபாதி ஆச்சுன்னு சொன்னோம். உபாதி ஆச்சுங்கிறத மட்டும் இல்லாம இது சமவியாபகமா இருக்குன்னு சொன்னோம் ஒரு காரணத்துக்காக. அதனால வெதிரேக வியாப்தியும் இருக்குன்னு சொன்னோம். வெதிரேக இதுக்கெல்லாம் பிரயோஜனம் சொல்லப்படுது. சமவியாப்தின்னு ஏன் ஒத்துக்கணும், வெதிரேக வியாப்தின்னு ஏன் இருக்கணும்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் காரணங்கள் மேல சொல்லப்படும். இத்தனையும் இருக்கு. ஆகையால் இந்த ரெண்டும் உபாதியாக ஆகலாம், இந்த ரெண்டும் உபாதியாக ஆகலாம் என்பதற்காக இது உங்க அனுமானம் தப்பு அப்படின்னு பூர்வபட்சி சொல்ல, சித்தாந்தி நான் அப்படின்னு சொல்லி, நான் சொன்னா என்ன அர்த்தம், சொன்னது 10% தப்புன்னு அர்த்தம். இது சேர்த்த நான் சொன்ன டோட்டலி நிஷித்தம் அர்த்தம். பாடம் அப்படின்னு அர்த்தாங்கீகாரு ஆமா இருந்தாலும் பார்ப்போமே, இது ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொன்னா இது சேர் பாடம், இது சேர் சத்தியம் ததாபி அப்படின்னு சொல்றாரு. இது சேர் நான் சொன்ன இப்படி சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நீ சொன்னதுல சிறிதளவும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை, டோட்டலி நெகேட்டட் அர்த்தம். இது சேர் நான் சொன்னதுனால இது உபாதியே ஆகாது. ஏன் உபாதி ஆகாது, அதுக்கு நான் என்ன சொன்னா ரெண்டு விதமா டீல் பண்ண போறேன். ஒண்ணு, உபாதி லட்சணமே இது இல்லை, இது உபாதி ஆகாது. ரெண்டாவது, நீங்க சொன்னதுனால வியர்த்த விசேஷனம் சுபாரக அபிமத அபாத்தியான்னு இருக்கோம், தோஷ பிரயுக்த பானத்துவம் மட்டும் அதுவே போறோம். அதுக்கு மேல அடிஷனலா நான் ஒரு லட்சணம் சொன்னேனால் அது என்ன அர்த்தம், வியர்த்த விசேஷனம். பரதோ வன்னிமான் தூமாத்துன்னு சொன்னா போறோம். அதான் பரதோ வன்னிமான் நீர தூமாத்துன்னு. இது பர்வத்துல புகை இருக்குன்னா ஏன்னா, பர்வத்துல நெருப்பு இருக்கான்னு கேட்டா புகை இருக்குன்னா, பர்வத்துல நெருப்பு இருக்கு ஏன்னா கருப்பான புகை இருக்கிறதுனா வேணும், என் வெளுப்ப புகை நெருப்பு இருக்கக்கூடாது என்ன சொன்னான். அடிஷனலா ஒரு விசேஷனம் போட போட அந்த விசேஷனம் வந்து எத்த விசேஷனம்னு சொல்ல போறோம். அதுக்கு ஒரு தோஷம் வரப்போகுதுன்னு சொல்ல போறோம். அதுங்கிற அந்த தோஷத்தை நான் சொல்லலை இன்னைக்கு, இது வரைக்கும் தான் தோஷம். என்ன தேகாத்மிக ஞானம்னு சொல்றேன். இந்த தேகாத்மிக ஞானத்துல நிச்சய மித்யாபூதமான பதார்த்தமாக இருக்கு. சாத்திய நிச்சயம் இருக்கு. எங்க சாத்தியம் இருக்கோ அங்கே உபாதி இருக்கணும். அங்க நீங்க சொன்னதான உபாதி பதார்த்தம் இல்லை, இது உபாதி ஆகாது. சின்னதா 3 லைன் தான். ஆனா இந்த 3 லைன் புரிஞ்சுட்டோம்னா மீத இருக்கிறதெல்லாம் அதுக்கு மேல அக்ஷயதரம் உபாதி ஆகுமா ஆகாத, அது சமவியாசமா இல்லையா, அதுக்காக அக்ஷயதரம் அனுப்புறம் பர்வதாலய விருத்தி அந்நியத்துவம்னு ஒண்ணு சொல்லுவார். இதெல்லாம் உபாதி ஆகுமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரேனியஸா நம்ம சாஸ்திரத்துல இல்லாதது நையாயிக்கன் போட்டதான விவகாரங்கள் இருந்து டிஸ்கஸ் பண்ணி அது மேல பண்ண போற. ஏன்னா நியாயாமிரதக்காரர் நியாயத்துல ரொம்ப பெரிய அவர் அதெல்லாம் கொண்டு வந்து படிச்சு அதெல்லாம் வேதாந்தத்துக்கு அப்ளை பண்றாரு. எதுக்காக அத்வைதியாக நீங்களாவது தெரிஞ்சுங்க சார், வெறும் இது எதுவும் படிச்சுட்டு நான் அத்வைதின்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர ஞானம் வர வேண்டாமா, அதுக்கு கம்பேர் பண்ணணும். நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணா இதோட எக்யூபியோர் இதெல்லாம் கையில இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும் எனக்கூடியதான அபிப்பிராயத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்காரு மகாத்மா. இதுக்கு மேல சமாதானம் நம்ம சொல்ல போறோம். அதுக்காகத்தான் கீழே சொன்னேன், விபட்சாத்தியாவர்த்தம் நியம் போட்ட, சமவியாப்தம் நியம் போட்ட. இப்படி இருந்தால்தான் எதிரேக வியாப்தி வரும். எதிரேக வியாப்தி இருக்கிறதுனால்தான் உபாத்திய பாவத்தினால சாத்தியா பாவத்தை சாதிக்க போறோம். அப்பதான் சத்ருதிபட்சம் வரும். இத்தனையும் விவகாரங்கள். இத அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு
ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அது 4 அன்னைக்கு கிளாஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் சண்டே. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது 11ஆம் தேதி. 11ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த கிளாஸ் 11ஆம் தேதி சொல்லுவேன்.